ஒரு காலத்தில் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பசுமையாக்கிய பாலாறு இன்று வறண்ட நதியாக மாறி வருகிறது. கழிவுநீர், தொழிற்சாலை மாசு, கருவேல மரங்கள் ஆகியவை சேர்ந்து நதியின் ஓட்டத்தையே கேள்விக்குறியாக்கி உள்ளன. ஒரு காலத்தில் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பசுமையாக்கிய உயர்நதி இன்று தனது அடையாளத்தை இழந்து தவிக்கிறது. அதுதான் வட தமிழகத்தின் முக்கிய நதிகளில் ஒன்றான பாலாறு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக இருந்த இந்த நதி இன்று பல இடங்களில் வறண்ட மணற்பரப்பாகவே காணப்படுகிறது. எங்கள் ஊர் பாலாறு ரொம்பவே பாழடைஞ்சிட்டு இருக்கு. கடந்த 20 வருஷமாக இந்த பாலாரோட நிலைமை ரொம்பவே கண்ணீர் விடுற நிலையில் தான் இருக்குது. குறிப்பாக பாலாறு சுற்றி நிறைய சீமை கருவேல மரங்கள் நிறையவே இருக்குது. இந்த சீமை கருவேல மரங்கள்னால நிறைய நிலத்தடி நீர் பாதிக்குது. மழை காலத்தில் பெய்கிற மழை தண்ணி இந்த சீமை கருவேல மரங்களை உறிஞ்சிறதுனால கோடை காலத்தில் இந்த எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலத்தடி நீர் ரொம்பவே பாதிக்கப்படுது. இதை சீமை கருவேல மரங்களை மாவட்ட நிர்வாகம் முற்றிலுமாக அகற்றி இந்த கோடை காலத்தில் எங்களுக்கு தண்ணீர் தட்டு ஏற்படாமல் பார்த்துக்கணும். பாலாற்றின் கரைகளில் வேகமாக பரவி வரும் கருவேல மரங்களும் நிலத்தடி நீரை உறிஞ்சி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. தண்ணீர் ஓட வேண்டிய இடத்தில் இப்போது ஓடுவது கழிவுநீர். நதி ஓட வேண்டிய பாதை குப்பை கொட்டுமிடமாக மாறியிருப்பது வேதனை அளிக்கிறது. பாலாற்றின் பல பகுதிகளில் தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் நேரடியாக நதியில் கலந்து விடப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் நதிநீர் மட்டுமல்ல, அந்த பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீரும் கடுமையாக மாசடைந்து வருகிறது. ஆம்பூர், திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் இந்த பகுதிகளிலிருந்து நிறைய தோல் தொழிற்சாலையில் கழிவுநீர் வெளியேற்றுறாங்க. இந்த பாலாத்தில் கழிவுநீர் வெளியேற்றுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, பாலாறில் இருக்கிற மழை தண்ணியோட இந்த கழிவுநீர் கலக்கிறதுனால நிறைய இந்த தண்ணீரை பயன்படுத்துகிற மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நிறைய அங்கே இருக்கிற குழந்தைகள் இந்த தண்ணியை பயன்படுத்தி 10 நாள் 15 நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற நிலைமைக்கு போகிறாங்க. இந்த தோல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற தண்ணியை சுத்திகரித்து அவங்க தனியாக கடல்ல இந்த பாலாத்துல கலக்காத அளவுக்கு நம்ம மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். குடிநீராக இந்த நீரை பயன்படுத்தும் மக்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். குறிப்பாக ராணிப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தோல் தொழிற்சாலை கழிவுநீர் காரணமாக புற்றுநோய் உள்ளிட்ட ஆபத்தான நோய்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த பக்கம் இந்த ராணிப்பேட்டை பகுதியில் நிறைய தோல் தொழிற்சாலை இருக்குது. அந்த பகுதியும் ஏஷியாலே ராணிப்பேட்டை மாவட்டம், ராணிப்பேட்டை நகரம் வாழ தகுதியற்ற நகரமாக சர்வேல சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே அச்சமாக இருக்குது. அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு நிறைய கேன்சர் நோய் ஏற்படுது. ரொம்பவே அடிமட்டத்தில் இருக்க மக்களோட வாழ்வாதாரம் இதுக்குனால கேள்விக்குறியாகுது. இந்த மாதிரி ராணிப்பேட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நிறைய இந்த கழிவுநீர் கலக்கிறதெல்லாம் தடுத்து மாவட்ட நிர்வாகம் இந்த பாலாத்தை சுத்தப்படுத்தணும். மேலும் நதியில் போதிய தடுப்பணைகள் இல்லாததால் மழைக்காலங்களில் வரும் தண்ணீரும் பயன்படாமல் நேரடியாக கடலில் கலந்து விடுகிறது என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பாலாற்றை சுத்தப்படுத்தி குப்பை கொட்டப்படுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாநகராட்சியே இந்த பாலாத்தில் குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் குப்பையை கட்டும் போது நாங்கள் ஒரு சமூக ஆர்வலராக நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். மாநகராட்சியை இதை கொட்டும் போது நாங்கள் யார்கிட்ட போய் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது? ஒரு ஏதாச்சும் கோரிக்கைன்னு வைக்கணும்னா ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்கிட்டேயோ ஒரு மாநகராட்சிக்கிட்டேயோ தான் போய் கோரிக்கை வைக்க முடியும். கோரிக்கை வைக்கிற இடத்துல தப்பு பண்ணாங்கன்னா நாங்கள் எங்கே தான் போய் முறையிடுறது? இதனால் நிறைய பேர் வாழ்வாதாரம் பாதிக்குது. மக்கள் விழிப்புணர்வோடு இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இதை முதற்கட்டமாக போர்க்கால அடிப்படையில் இந்த பாலாறை எங்களுக்கு மீட்டு கொடுத்து பழையபடி இந்த பாலாறை நாங்கள் பசுமையாக பார்க்கணும். இந்த பாலாறை சுற்றி இருக்கிற கரையோரங்களில் பனை மரத்தை நட்டு கொடுத்து ஒரு பசுமை வாய்ந்த ஒரு பசுமை வளர்ந்த சோலை பூமியாக இதை மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.
இந்த பாலாறு பாலைவனம் போல காட்சியளிக்கிறத நம்மளால் இங்கே களத்தில் பார்க்க முடியுது. அதே போல் கொஞ்சமாக போகக்கூடிய அந்த தண்ணியில் கூட கழிவு நீர் கலக்கப்படுறது நம்மளால் இங்கே களத்தில் பார்க்க முடியுது. பல லட்சம் ஏக்கர் கணக்கிலான விவசாய நிலங்களை பசுமையாக்கிய இந்த பாலாறு இன்னைக்கு தன்னோட அடையாளத்தை இழந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் தடுக்கிறதுக்காக குப்பை கொட்டுறதையும் கருவேல மரங்களை அகற்றுறது இது எல்லாத்தையுமே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் பாலாறு பாதுகாப்பு சங்கங்களோட கோரிக்கை மட்டும் இல்லாமல் விவசாயிகள் சமூக ஆர்வலர் போன்றவங்களோட கோரிக்கையாகவும் இருக்குது. ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்த பாலாறு மீண்டும் உயிர் பெறுமா அல்லது கழிவுநீர் கால்வாயாகவே மாறுமா என்பதே மக்களின் பெரிய கேள்வியாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக வேலூரிலிருந்து செய்தியாளர் பிரபாகரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.